ஏமா ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த பிச்சை போடுமா ப்ளீஸ்மா, டீ காய்ச்சி காசு கொடுமா ப்ளீஸ்மா. ஏமா ஒன்றை தானே கேட்டுட்டு இருக்கிறேன். ஏமா ஒய் அடா பாவி. சரி அங்கே ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிற அவட்டு போய் பிச்சை கேட்பான். சார் ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த டீக்கு காசு கொடுங்க சார், பிச்சை சார் ப்ளீஸ் சார் 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 உங்களை தான் சார் சார். சரி சார் என்ன வேலை பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. அட முட்டைக்கோசு மண்டையா, இதுதான் இவ்வளோ சீனா? எவன்டா இந்த நேரத்தில் காணடிக்குதே? யாரா பிளாஸ்டிக் மண்டை மாதிரியே இருக்கிறான். ஹலோ சார் சொல்லுங்க சார், யார் சார் நீங்க? உங்க பேர் என்னது சார்? ஏபா நான் தான் GTA 5ல இருந்து மைக்கேல் பேசுறேன்பா. என்னது மைக்கேல் ஜாக்சனா? சார் உங்க பெரிய ஃபேன் சார் நானே. ஏபா நான் மைக்கேல் பா, GTAல இருக்கிற பெரிய கொலகாரன். ஐயா நீங்களேயா? சொல்லுங்கயா என்னயா வேணும் உங்களுக்கு? அப்படி வா, இன்னைக்கு நைட் ஒரு பேங்க் கொள்ளடிக்க போறோம். அந்த பேங்க்ல கொள்ளடிச்சா உனக்கு ஒரு வீடு 10 கார் பைக் ஒரு பொண்டாட்டி கூட எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா தரேன். வந்து நீ சேரு GTA 5 கிப்பியே. ஐயோ இதேயா வந்துட்டயா. ஐயோ இன்னைக்கு நம்ம நேரா GTA 5 போறோம். மைக்கேல் கூட போயிட்டு ஒரு பேங்க் கொள்ளடிக்கிறோம். இந்த ஊர்ல அந்த வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிறோம் மக்களே. சரி வாங்க மக்களே, ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா GTA 5 வந்து பாத்தீங்கன்னா போறோம். எப்படி இருக்கும் போதுன்னு தெரியலையா? ஐயோ ஏர்போர்ட் இந்த பக்கம் இருக்குதா? ஐயோ அது விட்டுட்டு என்னோட அது நம்ம சைக்கிள் இடிச்சடியில இந்த காரு இப்படி கமாந்து விழுந்துச்சே. எங்க தாத்தா சைக்கிள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது பாத்தீங்களா? சரி ஓகே ரைட் மக்களே, இப்போ நம்ம நேரா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்டை பிடிச்சி GTA 5 தான் போயிட்டு இருக்கோம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிளைட்டை பிடிக்கலாம். ஃபிளைட் வேற டேக் ஆஃப் ஆகிற டைம் வேற ஆச்சு. ஐயோ அப்பாடா இங்கே தான் இருக்குது நம்ம ஃபிளைட்டே. இருக்க பக்கத்தில் ஏறிலாம். என்னடா இது? என்னடா நடக்குதுங்க? ஐயோமாடே என்ன அட பாவீங்களா? சரி அப்படின்னு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா GTA 5 என்ட்ரு ஆச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா GTA 5ல வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கூட சேர்ந்து ஒரு பெரிய பேங்க் கொள்ளடிக்க போகிறோம் மக்களே. ஸோ கொள்ளடிச்சு நம்ம இந்தியன் பேங்க்ஸில் வந்து நம்ம அந்த வீட்டில் போய் செட்டில் ஆக போகிறோம். ஸோ எங்கடா இறக்கி விட்டுக்கிறீங்க? நாசமாக போனீங்களே. அட பாவீங்களா, கீழே ஏர்போர்ட்டில் இறக்கி விடாம பில்டிங்கில் இறக்கி விட்டானுங்களே. இப்போ இங்கிருந்து பல தூரமாச்சே சிட்டி. ஏறி குச்சிட வேண்டியதா? அம்மாங்கோ யாரோ காப்பாத்துங்க. ஒரு பேராசூட் கொடுக்க மாட்டீங்களாடா? ஆட பாவீங்களா. அப்பாடா எப்படி ஒன்று சாவல மக்களே. இப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறதுக்கு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் வரான் போல. ஸோ அவன் யாருன்னு எனக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி வாங்க போயிட்டு பார்ப்போம் யாரா இருக்கும் அந்த ஏஜென்ட்டு. எப்படி இருப்பான் அவன்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. யாரு யாரு? அடே நீதான் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டா? டேய் இந்த தக்கு சோண்டில எப்படா நம்ம அவ்வளவு தூரம் போறது மைக்கேல் வீட்டு வரைக்கும்? அடே அடே ஸ்லோவா போடா. டேய் அடே டே பேட்டெக்ஸ்ல தேய்துடா. அப்பாடா எப்படின்னு வந்தாச்சுடா. அப்பாடா. அரே யாரா அது? எவடா வீட்டுக்கு வெளியில பிச்சை எடுக்கிறதே? டேய் அப்புறம் வாங்கடா வெளிய. ஆஹா நண்பர்களே வந்துட்டீங்களா? பிராங்க்லின் வாடா வெல்கம்டா குட்டி பையா. டேய் நல்லா இருக்கியா ஜின்சான்? ஓகேடா சரி எல்லாரும் போயிட்டு வீட்டுல நல்லா சாப்பிட்டு அப்படியே கார்ல ஏறி இருக்க. இப்ப நம்ம பேங்க கொள்ளடிக்க போறோம். வாங்க போலாம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கொள்ளடிக்க தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து இந்த ஊர்ல பெரிய பேங்க் ஒன்று இருக்கு மக்களே, அங்கே தான் இருக்கிறோம். ஐயோ டேய் அந்த புள்ளைய கொண்டாதா? டே கொள்ளாதா? டே உனையே தான்டா சொல்கிறேன். டே யாரா இவனுக்குலாம் பார்க்கவே கொண்டு ரொம்ப இருக்கிறானுங்களே. இவனுக்கு கூட இன்னைக்கு எப்படி பேங்கை கொள்ளடிச்சுட்டு ஊரை விட்டு தப்பிக்க போறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே ரைட்டு, பேங்க் கொள்ளடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எப்படியா ஆக்ஷன் இறங்கிட வேண்டியதா? இப்போ என்ன பண்ண சொல்கிறான்? என்னடா பண்ணும்? ஓகே உள்ளே போக சொல்கிறான். ஓகே எல்லாத்தையும் பார்த்து நான் தான் பார்த்துக்கணுமா? அது இவன் யாரா மொட்டை மாட்டியில் புல்லட் இறங்கி எத்தனை போறான்டா. அப்புறம் போலீஸ் நம்மள தான் பிடிச்சி ஜெயில போடும். டேய் ஐயோ டே ஏதோ சைலண்டா பண்ணி பேங்க் கொள்ளடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆக்ஷன்லாம் பண்றீங்களா? சரி ஓகே ரைட்டு, என்னடா பண்ணும்? ஏன்டா உள்ள போறானுங்க எல்லாரும்? என்னது உள்ள கொண்டு போகணுமா எல்லாத்தையும்? சரி உள்ள போங்கடா. டே எல்லாம் உள்ள போங்க, ஓடுங்க. இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியல. எதுக்கு எல்லாத்தையும் உள்ள போட்டுறானுங்கன்னு தெரியல. என்ன பண்ண போறானுங்க? என்ன பண்ண போறீங்க எனக்கு ஒரு புரிய மாட்டேங்குது. ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரா வேண்டே பச்சைக்குள்ள என்னடா பண்ணுவா? நிறையா போன் எடுக்கணுமா? போன் எடுக்கிறேன். என்னது போன் எடுத்து கால் பண்ணுமா? யாருக்குடா கால் பண்ணும் இந்த நேரத்தில்? டேய் பேங்க் உள்ள பண்ணும். சரி இரு கால் பண்றேன், கால் பண்ணி தொலைறேன். என்னடா இது பாம்பு? டேய் இது எப்படா? டேய் அட பாவி நம்ம தான் இந்த பாம்பு வெடிச்சோமா? ஐயோ என்னடா இது? டேய் இதெல்லாம் பிளான் இல்லையடா. என்னடா பண்றீங்க? என்னமா பண்றீங்களா? சரி ஓகே ரைட்டு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுக்க தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம லாக்கரே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோன் காலில் வந்து டமாலே வெடிச்சிட்டோம் மக்களே. இப்போ அந்த லாக்கரை உடஞ்சி லாக்கரில் போயிட்டு பணம் கொட்ட போது நம்மளுக்கு ஜாலி தான். அப்படியே படத்தை எடுத்துட்டு ஓடி போயிட வேண்டியதான் ஊருக்கு. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இங்கே பாருங்க மக்களே பேங்க் லாக்கரு. ஆஹா இது வரைக்கும் நான் நேரில் கூட பார்த்ததில்ல, இனிதான் போகிறேன். சரி ஓகே ஆனால் போலீஸ்ட்ட மாட்டினா 10 வருஷத்துக்கு கழித்து வேண்டியதான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியேங்கப்பா பணம் சூப்பரு. மணி அங்கே பாருங்க. ஐயோ இவ்வளோ பணம் வாழ்க்கையிலே தான் நான் முழுதும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஓகே எஸ்கேப் அவ்வளோ போட ஓடுற அவ்வளோதான்டா பழம் இருக்குது. போங்கடா டே இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைடா. யாரும் மொட்டை ஐயோ விட்டுருடா. அவன் மாட்ட மாட்டேன் நச்சுன்னு சொல்றா. டேய் உன்னே தான்டா.
ஐயோ எனக்கு வர கண்ணில் சுட தெரியாதுன்னு கண்ணில் சுடணுமா அந்த மொட்டை மண்டி மலையை? ஐயோ டே இருறா சொல்றான். ஓகே மக்களே, இப்போ அந்த மொட்டை மண்டை மலையை நச்சல் சுடணும்னு சொல்றானுங்க. சுற்ற வேண்டிதான். ஐயோ டே இன்னைக்கு கொலகாரனா கிட்டிக்கல. அப்பாடா எப்படின்னு சுட்டாச்சு மக்களே, கரெக்டா நல்ல வேலை. இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள சுட்டா கொண்டாச்சு மக்களே. இப்போ பணத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து இந்த பேங்க்கை விட்டு தப்பிச்சு வெளியே போடுறது தான் நம்ம பிளானே. ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ்க்கு இதுவும் வரல, சத்தமும் வரல. இதுக்கு மேலே போலீஸ் வரக்கூடாது மக்களே. போலீஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம செத்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்பாடா என்னடா டமால் டுமால் வெடி சாவிக்கிற. ஐயோ எனக்கு வர பீதி ஆகுது மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை திறந்துட்டோன்னா அப்படியே ஓடி போயிடலாம் வெளியே. ஓகே, இப்போ இந்த கேட்டை திறந்துருவோமா? ஓகே, யாரும் வந்துடக்கூடாது மக்களே. ஐயோ என்னோட 5 கேஸ் ஆயிடுச்சு, போலீஸ் கேஸு. ஐயோ இன்னைக்கு செத்த மக்களே. இப்போ இவனுங்கெல்லாம் சாவடிச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் விட்டு தப்பிக்கணும் போலியா? சரி ஓகே, ஆக்ஷனில் இறங்கிட வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போலீஸ் வர ஆரம்பிச்சிட்டானுங்க மக்களே. அதுவும் 1 கேஸ் இல்லை 2 கேஸ் இல்லை 5 கேஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்காரங்க மக்களே. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது எனக்கே புரிய மாட்டேங்குது. நானும் டமால்னு ஏதோ கூட்டம் மக்களை சுட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு சுட தெரியாது, யாருக்குமே தெரியாது. இல்லை ஆமாம் மக்களே, எனக்கு சுட தெரியாது. என்ன பண்ண போறேன்னே தெரியல. நானே கூட்டாமகளை சுட்டுட்டு இருக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே ரைட்டு. என்னடா டே நீ யாரோ 2 பேர் சுடுக்கலாம்டா. இவனுங்களுக்கும் சுட தெரியாது போல, மட்டி பசங்க போல. நம்ம தான் சுட்டுட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இவனுக்கு சும்மா டுபுன்னு ஆக்ஷன் தான் காமிச்சிட்டு இருக்கானுங்க. சுடுறதெல்லாம் நான் தான் மக்களே இங்கே. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுட்டுட்டோம், ஆல்மோஸ்ட் சுட்டுட்டோம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிறாங்க. அங்கே போய் அவனை போய் சுட்டுற வேண்டியதான். எங்கடா இருக்கிற டே கோபாலே, டே வந்துடுறா வெளியே, டே மொட்டை வண்டியா, டே எவன்டா டே. ஐயோம்மா ஐயோப்பா சாவ. நானே பார்த்தீங்கன்னா புடு குட்டாவுக்குள்ள சுட்டுட்டு இருக்கிறேன். என் நத்தி மண்டியில் யாரா அவன் சைடில் சொல்றது? பேசிட்டே இருக்கல அவன்டா சொல்றது. யாரா டே வெளியோடா யாரா இந்த பக்கம் சொல்றது? ஐயோ இன்னும் கொஞ்சம் விட்டா சத்து போய் சாவடிச்சிருவானுங்க இல்லையா நம்மள. அப்பாடா முடிச்சாச்சு மக்களே. அடுத்தது வெளியே போயிட வேண்டியதான். அடே என்னடா வந்துட்டே ஆகுறீங்க? டே என்னடா நீங்க? டே அடா பாவிங்களா, ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அசால்ட்டாக வெளியே விட மாட்டானுங்க போல. ஒரு பெரிய ஆக்ஷனாக தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. சரி மக்களே, எவ்வளோ நேரம் தான் இந்த இட்டு போன கண்ணிலே சுடுறது? நம்மள்ட்ட நிறைய வெப்பன்ஸ் நான் இந்தியன் பைக்ஸ்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் மக்களே. எங்கன்னு தானே கேட்குறீங்க? இருங்க நம்ம ஜோப்புக்குள்ளே தான் இருக்குது, எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறோம் பாருங்க. இப்போ பாருங்க எத்தனை கண்ணு இருக்குதுன்ட்டு. ஆஹா டேய் என்னோட இத்தனை கண்ணு எடுத்துக்கிச்சுக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நம்ம இந்தியன் பைக்ஸ்லேருந்து தான் எடுத்து வந்துக்கிறேன். இதுக்கு மக்களே எல்லாத்தையும் போட்டு சும்மா நம்ம நிமிஷம் பண்ணுறேன். இருக்கா சாவு இருறா உனக்குலாம் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து வாயில சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கண்ணு வச்சுக்கிறேன், ஏலியன் கண்ணு பாருங்க, லேசர் கண்ணு போட்டு அடேங்கப்பா வர்ற மாதிரி. ஆஹா வாவ் என்னடா அந்த லேசருக்கு இவ்வளோ பவரா? ஐயாப்பா சாமியே சூப்பர். வாவ் என்னடா அப்பா. ஓகே ரைட் மக்களே, அடுத்து இன்னும் 2 கார் வந்திருக்கு. அவனுங்களையும் பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் எடுத்து சும்மா சொருகி விட்டுறலாம். வாங்க போடு சாவி கபட் போட்டு. அப்பா சாமி வர்ற மாதிரி. சரி இருங்க வேற என்னென்ன கண்ணுக்குதுன்னு பார்க்கலாம். எல்லா கண்ணும் எடுத்தாச்சே. இதுக்கு மேலே ஒரே ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருக்குது நம்ம இந்தியன் பைக்ஸில். இதுதான் ரொம்ப ஃபேமஸான ராக்கெட் லான்ச்சரு. கடைசியாக இதை வச்சு தான் நம்ம ஆக்ஷனை முடிச்சுட்டு நம்ம இந்த பேங்க் விட்டு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், நீங்கள் தாண்டா போட்டு அடேங்கப்பா என்ன பவர்றா. ஸோ எல்லாத்தையும் முடிச்சு கட்சாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம நேராக காரில் ஏறி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் நம்ம ஊருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொலடிச்சுட்டு வந்துட்ட மக்களே. ஸோ மைக்கேல் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பங்களா. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காரு, ஸோ ஹெலிகாப்டர் கொண்ட பங்களாலாம் நம்மளுக்கு கொடுத்துட்டான். ஸோ அவன் சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட பண்ணிட்டான் மக்களே. ஸோ ஜாலியாக போய் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ஓகே சரி, ஃபஸ்ட்டு எந்த கார் எடுக்கலாம்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. வாட்சினர் கார் எடுக்கலாமா, இல்லை லம்போகினி எடுக்கலாமா, இல்லை ஏடிஎம் பைக் எடுக்கலாமா, என்ன எடுக்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, அடமுக்கானுங்களா யாரா இப்படி பண்ணுது? டாய் அடே என் காரு, ஐயோ ஏமா என் காரு, டாய் ஏய் அட பாவிங்களா முடிச்சு விட்டீங்களாடா இப்படி நீ ஏமாத்தி. அட டேய்